விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் கரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த ட்ரைலர்லாம் பார்க்குறப்போ, இந்த படம் பார்க்குறப்போ ஜுஜு என்ன மாதிரி ஷார்ப்பாக ட்ரைலர் கட் பண்ணியிருக்காங்க, ஏன் தனுஷ் இந்த மாதிரி மிரட்டியிருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடியே டைரக்டர் என்னென்னா ஒரு சோசியல் மீடியாலாம் ஒரு பதிவிட்டு இருந்தார். என்னென்னா, சார் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாதீங்க, ஆரம்பத்துலேருந்து கதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் இடைவேளையில் நீங்கள் வெளியே போனால் சீக்கிரம் உள்ளே வந்துடுங்க, நீங்கள் பாத்ரூம் உச்சா போகிறீங்களோ இல்லையோ டக்குன்னு ஓடி வந்து உக்காந்துருக்க சீட்டில், ஏன்னா அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னார். நாங்களும் அதெல்லாம் நம்பி தான் போய் படம் பார்த்தோம். படத்தோட கதை இப்போ சொல்கிறேன் என்னென்னு. ஒரு விவசாய குடும்பம். தனுஷ் பார்த்திங்கன்னா KS ரவிக்குமார் அப்பா, ஒரு அம்மா, ஒரே ஒரு பையன், ஒரு அழகான விவசாய குடும்பம். விவசாய குடும்பத்தில் KS ரவிக்குமார் ஒரு சின்ன வயசில் ஒரு 20 வயசில் என்ன பண்ணுறாருன்னா, தனுஷ் அப்பா எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு காசு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இல்லைடா காசு இல்லைடா, உனக்கு வயசாகலடா அப்படின்னு சொல்கிறப்போ வீட்டில் இருக்கிற காசை திருடி ஓடிடுறாரு தனுஷ். ஓடினவர் இந்த வீட்டில் திருடினார் இல்லையா காசு, அந்த திருட்டு புத்தி அப்படியே இருக்கவே நமக்கு அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல திருடுறாரு. இதமாக கடைசி திருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல திருடுறாரு, அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மனைவியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்கே ஒரு லவ், அவங்களுக்கு அந்த லவ்லாம் காட்டுறதில்ல, ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு இல்லை இதுக்கு மேலே நான் திருட மாட்டேன், கருப்பண்ண சாமி மூலியமாக திருட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் அங்கே ஆந்திராவில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அங்கே பார்த்து மனைவி கஷ்டப்படுறத பார்த்து மறுபடியும் ஊருக்கு வராரு. ஊருக்கு அப்பா நிலத்தை விற்று கொடுங்கப்பா, நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. கடைசியில் பார்த்தா அந்த நிலம் அடமானம் வச்சு டிராக்டர் வாங்கி அந்த ஊரே விவசாய கடன் வாங்கி ஊரே கஷ்டப்பட்டுனுக்குது. இது பேங்க்கில் அடமானம் இருக்குது. கடைசியில் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மோசடி, வட்டிக்கு வட்டி, இந்த மேனேஜர் பண்ணுற சதிகள் இதெல்லாம் போட்டு பேங்க்கில் காசு கட்ட முடியாமல் அவங்க அப்பா தள்ளாடுறாரு. கடைசியில் நிலம் விற்று கொடுன்னு கேட்குறாரு. நிலம் விற்க முடியாதா, இது தலைமுறையே நம்ம சொத்துறான்னு சொல்லி KS ரவிக்குமார் பாவம் அழுதுகிட்டே வீட்டில் படுக்கிறாரு. மறுகாயா அவர் காலியாகிறாரு. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுறது, அப்பா கடமை நிறைவேற்றணும், பணத்தை கூட புதைக்க கூடாதுன்றல பேங்க், ஏன்னா பேங்க் அடமானம் வச்ச பிறகு நிலத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அப்பாவுடைய பணத்தை கூட புதைக்க முடியாமல் அனாதை பணம்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எப்படியாவது இந்த பேங்க்குக்காரனை ஒன்றுன்னு சொல்லி பேங்க்கில் கொள்ளடிச்சு அப்பா சமாதி தன் நிலத்திலே கட்டினாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. விக்னேஷ் ராஜா என்ன சொல்லி ஏமாத்தின ஒரு தனுஷை தெரில, மனுஷன் பாவம். அவருடைய நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குறதாகட்டும், அந்த போலீஸ்காரன் பூட் காலையில் நெஞ்சில் உதைக்கிறதாகட்டும், தனுஷ்னால தாங்க இது பண்ண முடியும். ஒரு விஷயத்தை தனுஷ் ஏற்றுக்கினா அந்த விஷயமாகவே மாறுறதாகட்டும், ஒரு நடிகனா அந்த கேரக்டராக மாறி நடிக்கிறதாகட்டும், தனுஷ் அச்சுக்கு ஆளே கிடையாது. இதில் படம் ஃபுல்லாக தனுஷ் மிரட்டிருக்காரு, மனுஷன் வாழ்ந்துருக்காருயா. ஆனால் தனுஷ் இதில் நல்லவனா முட்டாளான்றதுக்கு நமக்கு பெரிய கொஷின் மார்க்கே இந்த விக்னேஷ் ராஜா தான் கேட்கணும். விக்னேஷ் ராஜா எங்களையும் இப்படி ஏமாத்திட்டு தனுஷ் இப்படி ஏமாத்தினே, இது நியாயமா? முதல் சீனே ஓடிவான்னு என்ன சீனு, முதல் சீனு மொக்க சீன் எல்லாமே சரி ஓகே. செகண்ட் ஹாப்பில் ஓடி போயிட்டு சீக்கிரம் உள்ளே உட்காந்துருக்கேன், படம் ஆரம்பிக்கிறது மட்டும் வாங்க நீங்கள் வந்தால் அதுவும் மொக்க சீன் தான். தனுஷ் நல்லா ஏமாற்றிருக்காரு, எங்களையும் ஏமாற்றிட்டார் ரசிகனையும். படங்க தனுஷ் இதில் ட்ரைலரில் பார்க்குறப்போ நான் ராபின் ரூட் மாதிரி தனுஷ் எல்லாம் கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுத்து வேறு லெவலில் பிரில்லியண்ட்டாக யோசித்து பிரில்லியண்ட்டாக கொள்ளையடிப்பார் அப்படின்னு பார்த்தா, ஆரம்ப சீன்லேங்க ஃபஸ்ட் இடத்துல திருடுவார், அங்கேயே மாட்டின்னு செம்ம அடி வாங்குவார், அங்கேருந்து போலீஸ்கிட்ட தப்பிப்பார். திருப்பியும் பார்த்திங்கன்னா படத்தில் நெகட்டிவ் எனர்ஜி படம் ஃபுல்லாகவே இருக்குது. திருப்பி வர்றாரு, வீட்டில் சோகம், அப்பா சோகம், அம்மா சோகம், பொண்டாட்டி சோகம், அப்புறம் திருடுற இடத்துலலாம் சோகம். ஒரு இடத்துல கூட ஒழுங்காக திருடுறாரு. ஒரு இடத்துல போவார், பணம் இருக்காது, பீரோ வச்சு அங்கே ஓடி வந்துடுவார். இன்னொரு இடத்துல போவார், அங்கே பணம் இருக்காது, திருப்பி ஒரு இடத்துல திருடுவார், பாதி பணம் வச்சுட்டு வருவார். ஐயோ படம் ஃபுல்லாக 2.25 மணி நேரம் நம்மளை திருட வச்சு ஒரு உப்பு சப்பு இல்லாத திரைக்கதை, உப்பு சப்பு இல்லாமல் ஸ்க்ரீன் பே பண்ணி இந்த விக்னேஷ் ராஜா நம்மளை கட்டுப்பேற்றி தான் மிச்சம். நம்ம ட்ரைலர் பார்த்துட்டு மிரண்டுட்டோம். ஏன்னா போர்ட்ரேட்னு ஒரு படம் பண்ணவர், அதில் எல்லா கேரக்டருமே ஒவ்வொரு ரோல் பக்காவாக பதிஞ்சிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 15-20 நிமிஷம் வருவார்னு போடுங்க, ஓகே, அவர் பிரச்சனை இல்லை. தனுஷ் மனசன் அது சொல்லே வேணாம், அவர் நடிப்பு அரசனே சொல்லலாம், அந்தளவுக்கு பின்னிருக்காரு. இதில் மமிதா பஜ்ஜி என்ன பாவம் பண்ணாங்கய்யா, 4 சீனு. அவங்க நல்லா நடிகை மமிதா பஜ்ஜெல்லாம் 4 சீனை ஒய்ப்பாக வர வச்சுட்டு அழுவ வச்சு கண்ணீரை துடைக்க வச்சு இப்படி 4 சீனில் நாங்கள் நாசம் பண்ணிட்டீங்க. சரி ஓகே. இந்த பிருத்திவ் பாண்டியராஜ பையன் அவர் என்னங்க பாவம் பண்ணார், சம்மந்தம் இல்லாமல் அவர் என்ட்ரி ஆகிறார் படத்தில், சம்மந்தம் இல்லாமல் வராரு. தனுஷை சொல்லி போயிடுன்றாரு, அவரே குத்து வாங்கினு திருப்பி அதெல்லாம் தேவையில்லாத சீனு. விக்னேஷ் என்ன மனசில் வச்சுன்னு பண்ணாருன்னே தெரியல. அந்த அம்மானு ஒருத்தர் வராங்களே தனுஷ் அம்மா,
அப்பாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்களே, அந்த அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் முக்கியத்துவம் தருவானா? அந்த அம்மா பாவம் பொம்மை மாதிரியே பார்த்துருக்குது, பொம்மை மாதிரியே சிரிக்குது, பொம்மை மாதிரியே அழுகுது. அந்த அம்மா பொம்மை மாதிரியே யூஸ் பண்ணிடுறீங்களே விக்னேஷ் ராஜ், இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா? கருணாஸு சும்மா கூட வராரு போகிறாரு. ஐயோ, அந்த அந்த மலையாள ஆக்டர் சுராஜ் வெஜ்முனு தான் வந்து ஓரளவுக்கு படத்தில் போலீஸாக வர்றாரு. அவரும் பாவம் எத்தனை திருட்டு தான் கண்டுபிடிப்பார், எந்த பேங்க்கு தான் போவார். ஜெயராம் வில்லத்தனம். இப்போது இந்த அப்பா அம்மா கதையை விட்டுட்டு சரி ஓகே, இந்த பேங்க் மோசடி, இந்த ராபரி, பேங்க்குள்ளே மேனேஜர்லாம் எப்படிலாம் திருடுறாங்க அதையும் ஒழுங்காக சொல்லாமல் அவன் ஏதோ ஒரு கெச்சு போட்டு அவன் ஒரு பக்கம் திருடுறான், இந்த பக்கம் திருட்டு போய் தூக்கி போடுறாரு. இது கடைசி கிளைமேக்ஸில் போய் 4-5 பேங்க்கில் கொள்ளடிக்கிறாரு. அது முதல்ல அடிச்சிருந்த படமே தேவையில்லை நமக்கு. ஆனால் வந்து இந்த தனுஷை வந்து முட்டாளாக்கி இந்த முட்டாள்தனமாக எங்களையும் சிந்திக்க வச்சு இந்த படத்தில் ஒரு விஷயம் கூட உருப்படியாக பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸில் மட்டும்தான் எல்லா பணம் போயிடுச்சான். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அம்பாக்கு பாருங்கள். அதெல்லாம் ஏமாற்ற வேலையிலும் ஏமாற்ற வேலை. பேங்க் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு கவர்மெண்ட் பணம், அது பேங்க்கு பணம் கிடையாது. பேங்க்குக்கு எப்போ போச்சு அது கவர்மெண்ட் பணம். ஒரு கவர்மெண்ட் பணத்தை எடுத்து நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்களே கட்டுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்களாம். அதுவும் வந்து இந்த அரசாங்கம் ஏற்றுக்குமா, போலீஸ் ஏற்றுக்குமா, இவங்க ஏற்றுக்குமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக யோசித்துருக்காரு. சினிமாத்தனமாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ சினிமாத்தனமாக கேவலமாக இருக்கக்கூடாது தலைவா. அது வேறு மாதிரி எடுத்துருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் யோசித்துக்கலாம். கொஞ்சம் கூட யோசிக்காமல் போர்ட்டரில் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், எவ்வளோ கதை அது நேர்த்தியாக இருக்கும், சஸ்பென்ஸ் த்ரில்லர் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் விவசாய கதையை எடுத்துன்னு வந்துட்டு விவசாயம் படுற கஷ்டத்தை சொல்கிறதுல தப்பு கிடையாது. கிளைமேக்ஸில் 5 நிமிஷம் முன்னாடி இந்த விவசாய பிரச்சனை தீர்த்துட்டு படம் ஃபுல்லாக நம்மளை சோகம் திருடுறது, திருப்பி வர்றது, அங்கே போகிறது, திருப்பி வர்றது, அந்த கார் எடுத்துன்னு ஊரெல்லாம் சுற்றுறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் மட்டும்தாங்க, வாட்ஸ்அப் கிடையாது, நெட்வொர்க் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து கேமரா கிடையாது. ஓகேவா? அப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக திருடலாம், ஈஸியாக பண்ணலாம். அப்போல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இவன் தான் அப்படின்ற அந்த அளவுக்கு இருப்ப நீங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக கொண்டு போய்க்கலாம். தனுஷு கடைசி வரையும் முட்டாளாவே பண்ணி வச்சுருக்காரு இந்த விக்னேஷ் ராஜா. இந்த தனுஷெல்லாம் எப்படி ஏமாந்து கதை ஒத்துக்கினாருன்னு தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மற்றபடி இந்த கரா படம் நம்மளை வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு, ஏமாற்றிடுச்சு. இந்த படம் ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் இந்த ட்ரைலர் பார்த்துட்டு போனால் நம்ம கண்டிப்பாக ஏமாற்றம் தான் கிடைக்கும். தனுஷுக்காக மட்டும்தான் இந்த படம் பார்த்துட்டு வந்தேன். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு ஒரு சீனுக்கு ஒரு உருப்படியாக இல்லை. விக்னேஷ் ராஜா வந்து வாயில் நல்லா வடை சுட்டுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.